ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது மிக மிக முக்கியமான அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. ஸோ ஆங்கில மாதம் அப்படிங்கிறது மொத்தம் 12 இருக்குங்க. அதில் ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த மாதம் அமைஞ்சிருக்கக்கூடிய கிரகநிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த மாதம் நல்லது கெட்டது நடக்குங்க. அப்படி இந்த 2024 பிறந்து 5 மாதம் முடிஞ்சு 6வது மாதமானது ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. ஸ்டார்ட் ஆயிருக்கக்கூடிய 6வது மாதம் ஜூன் மாதங்க. ஜூன் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து இப்படிதான் இருக்கும் என்று ஜூன் மாத பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பராசி அன்பர்களுக்கு ஜூன் மாத பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கும்பராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. கும்பராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஜூன் மாதம் முழுக்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கடந்த 5 மாதம் இல்லாத அளவுக்கு இந்த ஜூன் மாதத்தில் நிறைய உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். அதில் ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது தைரியம் தான். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தைரியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக கூட போகுது. ஸோ தைரியம் கூடுறதுனால உங்களோட தைரியத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய காரியங்களை நீங்கள் சாதிக்க முடியும். நிறைய காரியங்களை நீங்கள் சாதிக்க முடியும்னு சொல்கிறத விட நிறைய உங்களுக்கு தலையெழுத்து மாறும் என்று கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லாபம் உங்களுக்கு உண்டாகும். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத அளவுக்கு வரக்கூடிய மாதம் லாபம் ஆர்ப்பரித்து வரப்போகுது. லாபம் உங்களுக்கு பயங்கரமாக உண்டாக போகுது. அதுக்கப்புறம் புதிய பொருட்கள்லாம் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அதை விட பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி உங்களுக்கு பல மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் உண்டு என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஜூன் மாத ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் கும்பராசி நேயர்கள் தெரிஞ்சுக்குங்க. கும்பராசிக்காரங்க அவிட்ட 3-4 பாதம், சதயம், புரட்டாதி 1-2 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ கும்பராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். முதல்ல கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் ராகு சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சூரியன், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் கேது, அயனசைன போகஸ்தானத்தில் சனி என இந்த மாதிரிலாம் கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமையிறது மட்டும் இல்லாமல் கிரகமாற்றங்கள் வேற நிறைய இருக்குது. கிரகமாற்றங்கள்னு பார்க்கும்போது ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு பகல் 1:59 மணிக்கு புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஜூன் 18ஆம் தேதி அன்னைக்கு மாலை 5:55 மணிக்கு சுக்கிர பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஜூன் 25ஆம் தேதி அன்னைக்கு இரவு 12:24 மணிக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் ஜூன் 27ஆம் தேதி அன்னைக்கு விடியற்காலை 5:32 மணிக்கு செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. இப்படி கிரகமாற்றங்கள் வேற நிறைய இருக்கு. கிரகமாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் ஜூன் மாதம் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன பலன்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பலன்களுக்கேற்ப நடந்துக்கவும் முயற்சி பண்ணுங்கள். வாங்க ஜூன் மாத பலன்களை கும்பராசிக்காரங்க உங்களுக்கு பார்க்கலாம். திறமையை மூலாதாரமாக கொண்டு வாழ்வில் முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் எடுத்த காரியங்கள் இருந்து வந்த சுணுக்க நிலை மாறும். அதனால் எல்லா காரியங்களும் செய்ய ஆரம்பிங்க. விரும்பிய இடமாற்றம் உண்டாகும். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக மாற்றுங்க. அப்போ சுப செலவு பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சுப செலவு பண்ணலாம். நீங்கள் பண்ணக்கூடிய சுப செலவு உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் சக்ஸஸ் ஆகும். அதனால் சுப செலவு தாராளமாக பண்ணலாம். அப்புறம் சகோதரர்கள் மூலம் நன்மை உண்டாகும். ஸோ சகோதரர்கள்கிட்ட உதவிகள் வேணும், ஏதாவது வேணும்னா தாராளமாக கேளுங்க. கண்டிப்பாக சகோதரர்கள் மூலிமா உங்களுக்கு நன்மை உண்டாகும். மனதைரியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக கூடும். மனதைரியம் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த ஜூன் மாதம் எக்ஸ்ட்ராவாக கூடும். அப்புறம் புதிய நட்பு கிடைக்கும். எதுலேயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முயற்சி சிரத்தை எடுக்கிறது நன்மை தரும். ஸோ புதிய நட்பு கிடைக்கிறது, புதிய முயற்சி செய்கிறது, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நன்மை பெறுற மாதிரி கிரக சூழ்நிலைகள் ஜூன் மாதத்துக்கு அமைஞ்சிருக்கு.
ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் என்று கூட சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஜூன் மாதம் இருக்குங்க. அதையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க. இதில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசினருக்கு தொழில் வியாபாரம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜூன் மாதம் அகலப்போகுது. பணவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கும். பணவரவு இருந்தாலும் தேவையும் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுடைய தொழிலில் நிறைய கிடைக்க பெறுவாங்க. அதாவது உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. அவர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதனால் அந்த மாதிரி உண்டாகக்கூடிய வாடிக்கையாளர்களை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தொழில் ரீதியாக இப்படி நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தில் பணிபுரியணும். அப்படி நீங்கள் பணிபுரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் வேகத்துக்கு சாதனை பண்ண முடியும். உங்களில் சிலருக்கு புதிய பதவி அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிடைச்ச அந்த புதிய பொறுப்பை மிஸ் பண்ணாமல் சரிவர பாருங்கள். உங்களில் சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதுக்கப்புறம் கணவன் மனைவியாக உங்களுடைய மகிழ்ச்சி நீடிக்கும். கண்டிப்பாக கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவருக்கொருவர் பேசுங்க, ஒருவருக்கொருவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் குடும்பத்தில் விருந்தினருடைய வருகை உங்களுக்கு நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது மகிழ்ச்சியை தரும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம், இல்லை வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கலாம், அதுக்கும் பிரச்சனை இல்லை. திருமண முயற்சிகள்லாம் நீங்கள் செய்யலாம். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன் கிடைக்கும். பிள்ளைகளோடு சந்தோஷமாக பொழுது கழிக்கலாம், அதுலேயும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பெண்கள் அடுத்தவர்களுடைய வேலைக்காக வீணாக அலைய நேரிடும், அதை மட்டும் பார்த்துக்குங்க. மனதைரியம் அதிகரிச்சுக்கணும். ஏன்னா எது நடந்தாலும் அந்த தைரியம் தான் உங்களை காப்பாற்றும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது மொத்தமாக நல்லதுன்னு சொல்லியிருக்கப்பட்டிருக்கு. ஸோ எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட பெண்கள் கும்பராசிக்காரங்க பாருங்கள். அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் மூலிமா கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்லாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. கஷ்டம் அப்போ தான் உங்களுக்கு தீரும். பேச்சில் இனிமை காரியம் கைகூட செய்யும். சுப பலன்கள் நிறைய ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருக்கிறது கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லது. இதே அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கலாம். மேலிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. பணிகள் நிறைவடைய அலைய வேண்டியது இருக்கும். புதிய பொறுப்புகள் உங்களில் சிலருக்கு கிடைக்கலாம். அதனால் கிடைச்ச பொறுப்பை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக வெற்றி பெற முழு மூச்சாக பாடுபடணும். புதிய நட்பு கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆலோசனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்க சொல்கிறத கேட்கும்போது வெற்றிக்கு உதவும். ஆனாலும் எதிலும் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. ஸோ மாணவர்களுக்கு இந்த ஒரு எச்சரிக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மொத்தத்தில் கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தாங்க நிறைய மாற்றங்கள் ஜூன் மாதத்துக்கு இருக்கும். இதில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மாதம் பணவரவு கூடும். வாக்குவன்மையான லாபம் உண்டாகும். வீண் பயணங்களும் அலைச்சலும் உண்டாகும். இடமாற்றம் ஏற்படலாம். கெட்ட கனவுகள் தோன்றும். உஷ்ண சம்பந்தமான நோய்கள் நீங்கும். நேரம் தவறி உண்பதை தவிர்க்கிறது நல்லது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மாதம் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படும். வரவேண்டிய பணம் தாமதமாக வரும். சரக்குகள் வருவது, புதிய ஆர்டர்கள் கிடைப்பது எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் ஏற்படும். கவனமாக இருக்கிறது அவசியம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான வேலை இருக்கும். உத்தியோக காரணமாக வெளியில் தங்க வேண்டியது வரும். ஸோ கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை எதுவும் வராது. இதே புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மாதம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும். குடும்ப செலவுகள் கூடும். குடும்பம் பற்றிய கவலை உண்டாகும். உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நன்மை தரும். வீண் அலைச்சலும் பயணங்களும் ஏற்படும். நேரம் தவறி உண்பதை தவிர்க்கிறது நல்லது. சாமர்த்தியமான பேச்சு லாபம் தரும். ஸோ அந்த மாதிரி பேச பாருங்கள். உங்களுக்கு பரிகாரமாக இந்த மாதம் பெருமாளை தரிசித்து வணங்கி வரணும். அப்படி பண்ணிங்கன்னா எதிர்பார்த்த காரியம் அனுகூலம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சீர்படும். ஆக மொத்தம் கும்பராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதம் இப்படி தான் இருக்கணும் என்று இந்த மாதிரியான பலன் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த பலனை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. ஸோ இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.